வணக்கம் சொந்தங்களே, நேற்றைய வீடியோவில் அரைக்கீரையில் முள் வளர்ந்துருக்கு, டிராகன் வச்சதுனால தான்னு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய சொந்தங்கள் நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க. பத்தாதுக்கு ஃபோன் பண்ணி வேறு சொன்னாங்க, இது ஒரு வகையான முள்ளுக்கீரையாங்க. அரைக்கீரை போல தான் இருக்கும், ஆனால் இது முள்ளுக்கீரை, சமையலுக்கு உகந்தது. மருத்துவ குணங்கள் நிறைய இதில் இருக்காங்க, நம்மளுக்கு சத்துக்கள் நிறைய உள்ளது. அதனால் இந்த கீரையை வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்டுகளை விட்டுருங்க, இலைகளை சமைத்து சாப்பிடலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே பறித்த உடனே அரைக்கீரை போல் தானே இருக்குன்னு நேற்று இலைகள் எல்லாம், ஏன்னா தண்டில் முள் இருந்துச்சுல, இலைகளை மட்டுமே பறித்து சமையல் பண்ணவங்க சாப்பிட்டோம். யாருக்கும் எதுவும் ஆகலை, எல்லோருமே நல்லா தான் இருந்தோம். அதனால் இந்த கீரையை நம்ம சாப்பிடவும் செஞ்சதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களே சொல்லிட்டாங்க, இது ரொம்ப நல்லது. இது தாங்க நம்மளோட இயற்கையோட அதிசயம். நம்மளுக்கு தேவையானதை தன்னால் தேடி தேடி தருவது தாங்க நம்ம மாடி தோட்டம். செடிகளை வளர்க்கணும்னு நினச்சிட்டா போதும், தானாகவே நிறைய மூலிகை செடிகள், மருத்துவ குணங்கள் நிறைந்த கீரைகள் எல்லாமே நம்மளுக்கு தன்னாலே கிடைக்கும். சாரணக்கீரை, குப்பைக்கீரை, கீவாநெல்லி, இப்படி நிறைய பல கீரை, பொடுதலை, இப்படி நிறைய கிடைக்குங்க.